வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடீனியம் செடிகளை நம்ம கிராஃப்டிங் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்று தாங்க இன்றைக்கி வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். பொதுவாக நம்ம அடீனியம் செடிகள் கிராஃப்டிங் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு பிடிச்ச ஒரு கலர் வந்து நம்மக்கிட்ட ஏற்கனவே வந்து இருக்கிற ஒரு நார்மல் சிங்கிள் பெட்டலை நம்ம வந்து கிராஃப்டிங் பண்ணுறோம். பொதுவாக நம்ம விதை போட்டு வளர்க்கும்போது நார்மலான ஒரு பிங்க் சிங்கிள் பெட்டல் அதிகமாக வருதுங்க. அதனால தான் நம்ம வந்து அந்த மாதிரி செடிகள் அதிகமாக இருக்கிறதுல நமக்கு பிடிச்ச கலரை நம்ம கிராஃப்டிங் பண்ணி நம்ம வந்து வச்சுக்கிறோம். அந்த மாதிரி நம்ம கிராஃப்டிங் பண்ணும்போது நம்ம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பற்றி தாங்க இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். இப்போது நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த அடீனியம் செடி பாருங்கள், ஒரு சீட் க்ரோன் பிளான்ட் தாங்க. இதில் ஒரு நல்ல டார்க் ரெட்டில் ஓரங்களில் பிளாக் கலர் வர மாதிரி ரொம்ப அழகான பூ பூத்துருக்குது பாருங்கள். இது வந்து இப்போ மலர்ந்து 4 நாள் ஆகிடுச்சுங்க. மலர்ந்த அன்னைக்கு ஒரு 2-3 நாள் பார்த்திங்கன்னா ஓரங்களில் அந்த டார்க் கலர் பிளாக் கலர் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். இதுதான் இதோட ஒரிஜினல் பூ பாருங்கள், இந்த செடியோட பூ. ஆனால் இதில் நான் பாருங்கள் கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இந்த செடியில் எனக்கு கிராஃப்டிங் பண்ண நினைவே இல்லை. ஆனால் இந்த மாதிரி 2 கலரில் பூத்ததுக்கப்புறம் தான் நானுமே கவனிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சிங்கிள் பெட்டல் நான் இதில் வந்து கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். இது எனக்கே வந்து ஆச்சரியமாக இருந்ததுங்க. 2 பூக்களும் மலர்ந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது. ஏன்னா பொதுவாக இந்த சிங்கிள் பெட்டல் இது வந்து என்கிட்ட நிறைய வந்து விதை போட்டு வளர்த்ததுல நிறையவே இருக்குதுங்க. நான் நிறைய வீடியோக்கள்லையுமே நிறைய செடிகள் இது மாதிரி காமிச்சிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது நான் இதில் எப்படி இந்த சிங்கிள் பெட்டல் கிராஃப்டிங் பண்ணேன் அப்படிங்கிறது எனக்கே தெரியலை. ஒருவேளை நிறைய செடிகள் மொத்தமாக கிராஃப்டிங் பண்ணும்போது நான் மாற்றி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போது ஒரு 5-6 மாதமாகவே எங்களுக்கு தொடர்ந்து மழை இருக்கிறதால நான் கீழே வந்து அந்த ரூட் ஸ்டாக்கில் இருக்கிற அந்த கீழே வளர்கிற அந்த கிளைகளை நான் வெட்டாமல் வச்சுருக்கிறேன் பாருங்கள். அதனால தான் இந்த பூ வந்து எனக்கு மலர்ந்தது. அப்போ தான் பார்த்துட்டு எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. சரி, நம்ம எப்படி இப்படி கவனக்குறைவாக செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் இருந்தது. இந்த வீடியோ வந்து நம்ம ஷேர் பண்ணும்போது பார்க்குற நீங்களும் வந்து கொஞ்சம் கவனமாக கிராஃப்டிங் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்காக தாங்க. இப்போ பாருங்கள், இந்த செடியில் ஒரு குட்டி செடி தாங்க, ஒரு 10 மாத செடி தான். அதில் பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு அழகான டபுள் பெட்டல் மலர்ந்துருக்குது பாருங்கள். அதே மாதிரி இதில் பாருங்கள் ஒரு டபுள் பெட்டல் தான் பூத்துருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு பாதி வந்து பிங்க் கலரில், ஒரு பாதி வந்து ஒயிட் கலரில் ரொம்பவே அழகான ஒரு பூ வந்து புதுசாக சீட் க்ரோனில் மலர்ந்துருக்குது பாருங்கள். இப்போது இந்த மாதிரியெல்லாம் அழகான பூக்கள் வந்து மலருது அப்படிங்கிறப்போ நம்ம பார்த்துட்டு அது நார்மல் சிங்கிள் பெட்டலாக இருந்தால் நம்ம அதில் கிராஃப்டிங் பண்ணலாம். இது பாருங்கள், இது வந்து ஒரு சிங்கிள் பெட்டல் தாங்க. இதுவுமே நல்ல அழகான கலர் தான். இருந்தாலும் இந்த கலரில் நம்மக்கிட்ட வந்து நிறைய விதைகள் மூலமாக வளரும். அப்போ இந்த மாதிரி செடிகளை நம்ம வந்து பிரித்து எடுத்து செலக்ட் பண்ணிக்கலாங்க. பொதுவாக நம்ம கிராஃப்டிங் பண்ணும்போது பூக்கள் இருக்கும்போது பார்த்துட்டு, இல்லைனா இது மாதிரி பூக்கள் இருக்கிற நேரம் நம்ம அடையாளம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கிராஃப்டிங் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நல்ல அழகான ஒரு கலர், நமக்கு வந்து பூக்கள் பூக்கிற ஒரு செடியை நம்ம வந்து மிஸ் பண்ண மாட்டோம். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த டார்க் எல்லோ சீட் போட்டு நம்ம வளர்த்த ஒரு செடி வந்து நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருந்தேன். மொட்டுகள் வச்சுருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த மொட்டுகள் இப்போ கொஞ்சம் பெருசாகி இருக்குது, அது காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், இந்த செடியில் தான் அந்த மொட்டு வச்சுருக்குது பாருங்கள். இது பாருங்கள், கொஞ்சம் வந்து ஒரு டார்க் பர்பிள் ஷேடில் தெரியுதுங்க. ஆனால் மலர்ந்தால் தான் தெரியும் இது நமக்கு வந்து என்ன கலர் இருக்குன்னு. ஆனால் மொட்டுகள் பார்க்கும்போது அடுக்கு பூ மாதிரி தான் கொஞ்சம் கனமாக இருக்குது. நம்ம இதழ்கள் விரிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் அடுக்காய் இல்லை சிங்கிள் பெட்டலா அப்படிங்கிறதெல்லாம். இது வந்து பாருங்கள், இந்த எல்லோ கலருக்கும் இதுக்கும் எந்த வகையிலையுமே சம்மந்தமே இல்லாமல் எப்படி மொட்டு வச்சுருக்குது பாருங்கள். இப்படி தாங்க நம்ம அடீனியம் செடிகளில் விதைகள் போட்டு வளர்க்கும்போது விதவிதமான கலரில் நமக்கு வந்து பூக்கள் வச்சு நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும். பக்கத்தில் இருக்கிற இந்த செடியுமே அந்த டார்க் எல்லோவோட பூவோட விதைகள் போட்டு வளர்ந்ததாங்க. இது நான் ஏற்கனவே அன்றைக்கி வீடியோவில் இதுவுமே காமிச்சிருந்தேன். கொஞ்சம் பெருசாக இருக்குது பாருங்கள். ரெண்டுமே ஒரே நாளில் நட்டது தாங்க, விதை போட்டது தான். ஆனால் இது பாருங்கள், இன்னுமே ஒரு சின்ன நாத்தாக தான் இருக்குது. இதுவுமே வந்து இன்னும் 2-3 மாதத்தில் நமக்கு மொட்டுகள் வச்சு பூக்க ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன். இதுவுமே மலரும் போது என்ன கலரில் பூக்கள் வைக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த செடியில் இந்த 2 கலர் பூக்களுமே இப்படியே பூக்கட்டுமா, இல்லை நான் வந்து இந்த கிராஃப்டிங் போர்ஷனை எடுத்துகிட்டு இந்த ரெட் கலர் மட்டும் இருக்கிற மாதிரி இதுக்கு மேலே வந்து, அதாவது இப்போ இந்த கிராஃப்டிங் போர்ஷனுக்கு மேலே நம்ம அறுத்து எடுக்கும்போது இந்த ரெட் கலரில் அடுக்கு தான் பூக்கள் பூக்கும்.
அது மாதிரி பூக்கட்டுமா, இல்லை இந்த 2 கலரும் இப்படியே இருக்கட்டுமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதிகபட்சமாக நீங்கள் என்ன கருத்துக்கள் சொல்கிறீங்களோ அதை நான் வந்து கண்டிப்பாக செய்கிறேன். இன்றைக்கி வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.